ஹாய் கிரியேட்டர்ஸ், நம்ம வீடியோவில் மூவி சாங்ஸை காப்பரேட் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த 5 அப்டேட்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, உங்கள் சேனலில் இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதுலேயுமே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கிறத நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன அப்டேட் கொண்டு வர போகிறாங்கன்னா, இனிமேல் உங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்து எத்தனை பேர் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கங்கிற டேட்டாவை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ அனலிட்டிக்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே சி மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாக எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்கங்கிற கவுண்டிங்கை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அப்டேட்டையும் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் அப்டேட் என்னென்னா, இப்போ ஒரு வீடியோக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கார்ப்பரேட் கிளைமோ வருதுன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸை ஒரு பேஜில் கொடுப்பாங்க. அந்த பேஜில் மோர் டீட்டெயில்ஸை கொண்டு வர போகிறாங்க. இன்னுமே கிரியேட்டர்ஸுக்கு எதனால் ஸ்ட்ரைக் வந்துச்சு, கிளைம் வந்துச்சுன்னு புரியறதுக்காக மோர் இன்ஃபர்மேஷனை அதில் ஆட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஜை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா, ஸ்டுடியோ வெப்சைட்டில் கண்டென்ட் டேப்பில் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு மெனுவில் கார்ப்பரேட்டுன்னு புதுசாக ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த மோர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அப்டேட்டையும் நமக்கு ஸ்லோவாக தான் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து மூணாவது அப்டேட் என்னென்னா, நம்ம வீடியோவில் கார்ப்பரேட் மியூசிக் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா, அதாவது மூவி சாங்ஸாக இருக்கலாம், மூவிஸில் வர பிஜிஎம்மாக இருக்கலாம், அந்த மாதிரி கார்ப்பரேட் மியூசிக் ஏதாவது நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணணும்னா நம்ம வீடியோக்கு கார்ப்பரேட் கிளைம் வந்துடும். கார்ப்பரேட் கிளைம் வந்துச்சுன்னா நம்ம வீடியோ மூலமாக கிடைக்கிற ரெவென்யூ கார்ப்பரேட் ஓனருக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு ரெவென்யூ கிடைக்காது. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணியிருப்போம், அந்த மியூசிக் யூஸ் பண்ணதுனால நமக்கு அந்த வீடியோக்கு பணம் வராது. இதில் என்ன அப்டேட்னா, இனிமேல் கிரியேட்டர்ஸ் கார்ப்பரேட் மியூசிக்கை தாராளமாக வீடியோஸில் யூஸ் பண்ணலாம். அது மூலமாக பணமும் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை தான் கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு சில கிரியேட்டர்ஸ்ட்டு மட்டும் இந்த அப்டேட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் மட்டும் லான்ச் ஆச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே மூவி சாங்ஸ் பிஜிஎம் எல்லாத்தையுமே தாராளமாக யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து நாலாவது அப்டேட் என்னென்னா, நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் கூட அந்த வீடியோவை எடிட் பண்ண முடியும், வியூஸ் எதுவுமே குறையாமல். இதை பண்ணுறதுக்கு ஸ்டுடியோ எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்டுடியோ எடிட்டரை யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஆப்ஷன்ஸ் எல்லாமே கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னென்னா, இந்த ஆப்ஷன்ஸில் நிறைய அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. எல்லாருக்குமே ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ண போகிறாங்க. சீக்கிரமாக இந்த வாரத்தில் இந்த அப்டேட் லான்ச் ஆகிடும். எல்லாருக்குமே ஈஸியாக எடிட் பண்ண முடியும். அடுத்து 5th அப்டேட் என்னென்னா, நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் நிறைய பேருக்கு தேவைப்படலை. அதனால் பிளேலிஸ்ட்டுக்கு பதிலாக கமெண்ட்ஸ் ஆப்ஷனை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அப்போ பிளேலிஸ்ட் ஆப்ஷன் எங்கே போகும்னா, கண்டென்ட் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட் செட்டிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த அப்டேட்டையும் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வர போகிறாங்க. இந்த 5 அப்டேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த அப்டேட் இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.